ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சால். இன்றைக்கி நம்ம ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது சத்துணவு துறையிலேருந்து உங்களுக்கான வேலையை இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. இப்போ அந்த வேலைக்கு யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், இதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி என்ன, இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ வந்து பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது கிருஷ்ணகிரி மாவட்டம் இருக்குது பாருங்க, அங்கேருந்து சத்துணவுத்துறையில் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. எந்தமான பதவி அப்படின்னா சமையல் உதவியாளருக்கான ஒரு வேக்கன்சி தாங்க அறிவிச்சிருக்காங்க. மொத்தமாக 146 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. வட்டாரம் வாரியாக நேரடி நியமனம் செய்யப்பட உள்ள சமையல் உதவியாளர் பணியிடங்கள் எண்ணிக்கை அந்தந்த வட்டார அலுவலகத்தில் இனசூழ்ச்சி வாரியாக ஒட்டியிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் மொத்தமாக 146 வேக்கன்சி கிட்ட அறிவிச்சிருக்காங்க. அந்த 146 வேக்கன்சியுமே ஒவ்வொரு தாலுக்கு வைஸாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது என்பது குறித்து அந்தந்த ஆஃபீஸில் ஒட்டியிருக்கோம் அப்படின்ற மாரி உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்காங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. இதுக்கு முன்னாடியே உங்களுக்கு சமையல் உதவியாளருக்கான வேலையை வந்து பார்த்தா அறிவிச்சிருந்தாங்க. 732 வேக்கன்சி, அதாவது 4th மந்த்து ஏப்ரல் அந்த மாதிரி மந்தில் வந்து அறிவிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ மீண்டும் வந்து பார்த்தா ஒரு 146 வேக்கன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. ஸோ செக் பண்ணி பார்த்துட்டு அந்தந்த தாலுக்கில் இருக்கவங்களை போயிட்டு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ எவ்வளோ சேலரி கொடுக்குறாங்க சமையல் உதவியாளருக்கு அப்படின்னா, ஸோ மாதத்துக்கு 3000 ரூபாய் உங்களுக்கு தொகுப்பூதியமாக வந்து கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு 1 இயருக்கு 3000 ரூபாய் தான் சேலரி. ஸோ அதுக்கு ஒரு வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் போக போக உங்களுக்கு 9000 வரையும் சேலரி இருக்கும் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பெண்கள் மட்டும்தாங்க இந்த வேலைக்கு அப்ளை பண்ண முடியும். அதுவும் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சார்ந்தவங்க மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. மேபி ஏதாச்சும் வந்து வேக்கன்சி கம்மியாக இருக்குது அப்படின்னா மற்ற மாவட்டங்களுக்கும் அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதையும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ உங்கள் டிஸ்ட்ரிக்ட் வெப்சைட் எல்லாமே செக் பண்ணி பார்த்துட்டு இருங்க ரெகுலராக. அதேமாதிரி ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க. 18 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்க எஸ்டி அப்ளை பண்ணலாம். அதேமாரி மீதி இருக்காங்க பாருங்கள், விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர் வந்து 20 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். ஜென்ரல் கேட்டகரி தாழ்த்தப்பட்டோர் வந்து 21 வயசுலேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கவங்க அப்ளை பண்ணலாம். கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவே போதுமானதுங்க. தாராளமாக இந்த ஒரு வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ ஃபெயில் ஆனவங்க பாஸ் ஆனவங்க அப்ளை பண்ணிக்கலாம். தமிழ் நல்லா ஏது படிக்க தெரிஞ்சிருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதேமாரி உங்கள் வீட்டிலேருந்து 3 கிலோமீட்டருக்குள்ளே அந்த சத்துணவு மையம் இருக்கணும் அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்ஸாக கொடுத்துருக்காங்க. யார் யாருக்கு இடஒதுக்கீடு வழங்குறாங்க அப்படின்னா, குறைவான பார்வைத்திறன் உடையவங்க, காது கேளாமல் இருக்கவங்க, குள்ளத்தன்மை கொண்டவர்கள், உடல் இயக்க குறைபாடு அந்த மாதிரிலாம் இருக்கவங்களுக்கு 40%, அதாவது டிஃப்ரெண்ட் 12%க்கு இடஒதுக்கீடு 4% இருக்குது அப்படின்ற மாதிரியும் தெரிவிச்சிருக்காங்க. இதையடுத்து விதவை, கணவனால் கைவிடப்பட்டோர், ஆதரவற்ற பெண்களுக்கு 25% இடஒதுக்கீடு இருக்குது அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்ளை பண்ண விருப்பம் இருக்கவங்க ஸோ உரிய அப்ளிகேஷன் ஃபார்ம் எடுத்துகிட்டு போயிட்டு சம்மந்தப்பட்ட ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் மற்றும் கிருஷ்ணகிரி நகராட்சி அலுவலகத்துக்கு அனுப்ப வேண்டும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. கடைசி தேதி 17/12/2025 ஈவினிங் 5:45க்குள்ளே இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. என்ன மாதிரி டாக்குமெண்ட் சப்மிட் பண்ணோம் அப்படின்னா, பள்ளி மாற்ற சர்டிஃபிகேட், டிசி கேட்டிருக்காங்க, 10th மார்க் ஷீட், குடும்ப அட்டை, இருப்பிட சான்று, ஆதார் கார்டு, ஜாதி சர்டிஃபிகேட், முன்னுரிமை இருக்குது அப்படின்னா அதுக்கான டாக்குமெண்ட்ஸ்லாம் சென்ட் பண்ணி அட்டாச் பண்ணணுங்க. இதை தான் கொடுத்துருக்காங்க. அதேமாரி உங்களுக்கு தகுதியான நபர்களுக்கு நேர்காணலுக்கு அஞ்சல் மூலமாக உங்களுக்கு ஸோ இதெல்லாம் அனுப்பப்படும் அப்படின்ற மாரி கொடுத்துருக்காங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதேமாரி அப்ளிகேஷன் ஃபார்மும் கீழே கொடுத்துருக்காங்க, மாதிரி விண்ணப்ப படிவம். ஸோ ஃபோட்டோ ஒட்டிட்டு கேட்டிருக்க எல்லா இன்ஃபர்மேஷனும் ஃபில் பண்ணி எல்லா டாக்குமெண்ட்ஸுமே அட்டாச் பண்ணிவிட்டு ஊராட்சி ஒன்றியம் எங்கே இருக்கோ அங்கே நீங்கள் போயிட்டு அப்ளிகேஷன் ஃபார்மை சப்மிட் பண்ண பாருங்கள். இதுதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். ஸோ இந்த மாவட்டம் தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. மேபி மற்ற மாவட்டத்துக்கு வருது அப்படின்னா நம்ம இன்னொரு சேனல் இருக்குது, மாவட்ட வாரியாக வர எல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸுமே அதில் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த சேனலை நீங்கள் வந்து பார்த்தா மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஏன்னா எல்லா டிஸ்ட்ரிக்ட் ஜாப் அப்டேட்டுமே அதில் தான் வந்து போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதேமாரி வந்து பார்த்தீங்க, அரியலூர் மாவட்டத்தில் அங்கன்வாடி மையம் இருக்க பாருங்கள், அங்கன்வாடி உதவியாளருக்கான வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. ஒரே ஒரு வேக்கன்சி, டிஃப்ரெண்ட் ஏபிள் பர்சன் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியுங்க. அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி நாளைக்கு தான், 8/12/2025. அதுக்குள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரே ஒரு வேக்கன்சி தான் கொடுத்துருக்காங்க. 4,800 ரூபாயிலேருந்து அதிகபட்சமாக 12,500 வரைக்கும் சேலரி கொடுக்குறாங்க. பெண்கள் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். அங்கன்வாடி உதவியாளருக்கு 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்கும், தமிழ் நல்லா ஏதை படிக்க தெரிஞ்சிருக்கணுங்க. ஏஜ் மீட் கொடுத்துருக்காங்க, நோட் பண்ணிக்கோங்க. இது நாளைக்கு தான் அப்ளை பண்ணுறதுக்கான கடைசி தேதி. ஒரே ஒரு வேக்கன்சி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி வந்து மாவட்ட வாரியாக வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது, கம்மி வேக்கன்சி. ஸோ கண்டிப்பாக வந்தும்போது நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுறோம். அதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.